எல்லா மனிதர்களும் பிறந்து இருந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு சிக்கலால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த சிக்கலை நம்ம செயல்படுத்திட்டோம்னா அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஆனா யாருமே வந்து எனக்கு இதுதான் சிக்கல்னு சொல்லவும் மாட்டாங்க, சொல்லவும் தெரியாது. அப்படி சொல்றதும் தவறு. அதனால நாங்க அடிக்கடி சொல்லுவோம், உங்க பிரச்சனையை அடுத்தவங்க ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். ஷேர்னா என்னது? பங்கீடு இல்லைங்களா? அந்த பங்கீடு தப்பா போயிடும். சிலர்லாம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, ரொம்ப சின்ன வயசுல வந்து நல்லா ஜாலியா பேசுறாங்க பாத்தீங்களா? இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் 50 வயசுக்கு பின்னாடி அவங்க தனிமையில வந்து அவங்களால சாதிக்க முடியல, சந்திக்க முடியல. ஏன்னா நிறைய செய்திகளை கேட்டு கேட்டு அவங்க மண்டை வந்து ஃபுல்லா குழப்பி அதுக்குள்ளே போக வேண்டியது. அதனாலதான் நான் சொல்றேன், இனிமேல் தேவையற்ற செய்திகளை கேட்டுக்கொள்ளாதீர்கள். இந்த தேவையற்ற செய்திகளை கேட்டுக்காதீங்க. இன்னொரு செய்தி சொல்றேன், கேட்டுங்க. திரைப்படங்கள் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி மாத்துதுங்கிறதுக்கு நான் ரெண்டு கேஸ் ஹிஸ்டரி சொல்றேன். நீங்க வந்து ஒரு சாரதான ஒரு படம் வந்து பார்த்திருப்பீங்க, அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியலாம். ஆனா எனக்கு கேஸ் வந்தது இப்பதான். என்னன்னா, அவங்க 60 வயசுல என்கிட்ட வர்றாங்க ஒரு லேடி. என் மனசுக்குள்ள வந்து அழுத்தமாவே இருக்குது சார், என்னால நிம்மதியே இருக்க முடியல, எனக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது, நீங்க எவ்வளவு ஃபீஸ் கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டேன், ஆனா என் பிரச்சனை வந்து என்னன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வர்றாங்க. நாங்க ஒன் பை ஒன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் வரணும்னா வர சொல்லுவோம். அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணல, ஒரே விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 7 வயசுல இருந்த போது சாரதாங்கிற படத்தை பார்க்கறாங்க. அந்த படத்துல வந்து ஒரு காட்சி வருது. என்ன காட்சினா இவங்க கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல வந்து அந்த மில் தொழிலாளிக்கு இவர்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வாழ்க்கை வந்து அது ஒரு மிகப்பெரிய சிக்கலா மாறிடுது. இவங்களுக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அந்த படத்து மாதிரியே என்னுடைய வாழ்க்கையை மாறிடுச்சு அப்படின்னு. அந்த ஒரு அழுத்தம் நம்பர் 1. திரைப்படங்கள் எப்படி உங்க மனசை வந்து பாதிக்குங்கிறது எப்போ தெரியும்னா 40 வயசுக்கு பின்னாடி தெரியும். இப்போ நாங்க இன்னொரு கேஸ் பார்க்கலாம். ஒரு அம்மா வந்து 7 வயசுல படம் பார்க்குது. அந்த படத்துல வந்து என்னன்னா, கிறிஸ்டியானிட்டியில அடக்கம் பண்றது எப்படின்னா ஒரு பெட்டி வச்சு பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? அப்ப இந்த அம்மா சின்ன வயசுல தோணுது, ஐயோ அவங்களுக்கு முதுகுல பிச்சா எப்படி கையை வச்சு சொல்லிவாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தெரியல, அது இறந்து போயிட்டான்னு தெரியல. இவங்களுடைய அறிவு என்ன செய்யுது, முதுகுல எப்படி சொல்லிவாங்கன்னு தெரிஞ்சுட்டு இது எப்ப தெரியுமா டக்குன்னு மைண்ட் ஞாபகத்துக்கு 45 வயசுல ஞாபகத்துக்கு வருது. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒருவேளை நம்மளுக்கு வந்து உணர்வுட்டு இருந்தோம்னா நம்ம எறும்புலாம் கழிச்சா எப்படி நம்ம முதுகு சொல்லிடுறது அப்படின்னு சொல்லி 10 வருஷம் தூங்க இருந்து 10 வருஷம் எப்படின்னா மூஞ்சி சப்புன்னு அடிச்சுக்குவாங்க வீட்டுக்குள்ள. அதுக்கப்புறம் தான் எங்கெங்கயோ போயிட்டு இதெல்லாம் சொல்ல முடியாது. எங்களை கேள்விப்பட்டு எங்கிட்ட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா 3 மாசத்துக்கு பின்னாடி தான் அந்த உண்மையை சொல்ல வைக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நார்மலாச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பேரம்பேத்தி வரைக்கும் எங்களுடைய கன்சல்டன்சி எடுக்கணும்னு பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்றேன். நான் வந்து இப்ப பாக்குற கன்சல்டன்சி இன்னொன்னு சமீபத்தில் நாங்க பார்க்கணும். அதாவது வந்து இவங்க இப்ப நான் 50 வயசு ஆகுது. இவங்க வந்து குழந்தையா இருக்கிறப்ப இன்னொரு குழந்தை பிறகு தன்னுடைய தங்கச்சி பிறக்குது. இந்த தங்கச்சி வந்து அம்மா பார்க்கணுங்கிறதுக்காக வந்து அந்த அம்மா என்ன செய்து இதை வந்து பாட்டி வீட்டுல வளர்த்துது. சரிங்களா? பாட்டி வீட்டுல வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப சமயத்துல ஒரு படம் பார்க்குது. அந்த படத்துல வந்து அதாவது அம்மா இறந்தோடனே அந்த கணவர் வந்து அம்மாவுடைய தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறார். இது எப்ப 7 வயசுல நடக்குது. இவங்க வந்து மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க நினைக்கும். சரியா? இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா 50 வயசு ஒரு ஃபீலிங் வருது, ஒருவேளை வந்து நம்மளும் இப்படி இறந்துருவோமோ, அப்படி இறந்தா நம்ம குழந்தைகள் என்னாச்சுன்னு கவலைப்படுறோம். ஸோ இது ரொம்ப நாள மன உளைச்சலுக்கு பின்னாடி தான் அதுக்கப்புறம் கன்சல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டு வந்துருக்கோம். நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயிரக்கணக்கான கதைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஆயிரக்கணக்கான பிரச்சனை வாழ்ந்துட்டு இருக்கிறது. அந்த மனிதன் பிறந்து இருந்து மிக நல்ல மனிதன் தான். ஆனா சூழல்கள் அவரை மாற்றி விடுகிறது. அதனால நீங்க யாரையும் மேலும் கோவப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் வேதனைப்படுறாங்கன்னா வேதனைக்குண்டான காரணங்கள் நமக்கு தெரியாது. அதை நமக்கு தேவைப்பட்டா இந்த மாதிரியான கன்சல்டேஷன் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு நீங்க கைட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நம்முடைய கண்ணோட்டத்தில் இது தவறு, நீ ஏன் இப்படி செய்யணும்னு கேட்கிறதா, அது மிகப்பெரிய பாதிப்பாக அவர்களுக்கும் உருவாகிறது, நமக்கும் உருவாகிறது. இல்லைங்களா? அப்ப அதனால வந்து நீங்க இனிமேல் இந்த உலகத்தை புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க போறீங்க. எதுவுமே எந்த செய்தியை கேட்டாலும் அந்த செய்திக்கு பின்னாடி இருக்க விஷயம் நமக்கு தெரியாது. அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிறது தெரியாது. நமக்கு பார்த்தா ஒரு அழுகிற மாதிரி தோணும். இன்னொரு கேஸ் சொல்றேன். ஏன்னா நீங்க இதை புரிஞ்சுக்கணும். யாரையும் பார்த்தாலும் நீங்க சரியான வகையில புரிஞ்சுக்கிட்டு. ஒருத்தர் அப்பா வந்து இறந்துட்டாரு, மூத்த பொண்ணு இருக்குது. ஆனா இளைய பொண்ணு அம்மாவும் பாடி இருக்குது, குசுகுசுன்னு போய் பாத்ரூம்ல பேசிட்டு வர்றாங்க. இது ரொம்ப பேசிட்டு இருக்கு. மூத்த பொண்ணுக்கு மட்டும் தெரியும், அம்மாவும் தங்கச்சி போயிட்டு இருக்காங்க, இந்த பாடி இருக்குது, இது பக்கத்துல ஒண்ணு அழுகல, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ஆனா அழுகுறாங்க, டக்குன்னு போறாங்கன்னு தெரியுது.
ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாடியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, குளிப்பாடுறதா அதெல்லாம் செய்யறப்ப அவங்க பழிச்சுன்னு சிரிச்சுட்டு வர்றாங்க, அம்மாவும் தங்கச்சி. இதுக்கு தோணுது, ஐயோ பாடி இது அழுகல, இந்த சேர்ந்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு தோணுன விடுமுறை. அதுக்கப்புறம் எங்கிட்ட வர்றாங்க, இல்லம்மா ஏதாவது ரீசன் இருக்கு, நீங்க பொறுத்து பார்த்து அப்சர்வ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்புறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரியுது என்ன உண்மை நடந்துச்சுன்னா, இவங்க வந்து குடும்ப கஷ்டத்தின் காரணமாக அந்த அம்மா தன்னுடைய தாலியை வந்து வச்சு ஹஸ்பண்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கு. ஆனால் அந்த சமுதாயத்தில் என்ன பண்ணுங்கன்னா, கணவன் இறந்தப்ப வந்து இந்த தாலியை புடுங்கணுங்கிற ஒரு கணக்கு. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த அம்மா மஞ்சள் தான் போட்டுருக்குது, அப்ப தாலியை புடுங்கிறது தெரிஞ்சு வருமே அப்படின்னு சின்ன மகளுக்கு மட்டும் தெரியுது. குசு குசு பேசிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து ஐயோ இவ்வளவு வயசானது நான் போய் தாலி எடுக்கக்கூடாது, ஏன் கல்வி எஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷம் பாத்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு. அப்ப பாத்தீங்களா, இப்ப நாங்க பாக்குறோம் ஒவ்வொரு மனிதனும் நல்ல மனிதன் தான், அவங்களுக்கும் ஆயிரக்கணக்கான கதைகள், ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள், ஆயிரக்கணக்கான சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கிறது. அதை கண்டுபிடிச்சு மாத்திட்டோம்னா அவங்கதான் கிரேட். அவங்கதான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டாங்க. எல்லாத்துடைய கண்ணீருக்கு ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும், ஆயிரக்கணக்கான பாதிப்புகள் இருக்கும். அது நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்ப்பது அவர். சரிங்களா? ஈவன் உங்கள் வாழ்க்கை துணையாக இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கு. அதனால இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கை துணையா அன்பா நேசமா பேசுங்க, முகம் கொடுத்து பேசுங்க. சரிங்களா? அவங்க எங்கேயாவது கூட்டிட்டு போங்க, அவர்கள் விருப்பப்படுறதை வாங்கி கொடுங்க. இன்னும் சொல்ல போனால், நான் ஒரு கடல மிட்டாய் கூட வாங்கி திங்க முடியும்னு சொல்லி அழுகக்கூடியவங்களே நாங்க 50 வயசுல நாங்க பாக்குறோம். ஆனா கடல மிட்டாய் எவ்வளவு சொல்றது, 1000 ரூபாய் போகுது. ஆனால் அந்த அம்மாவுடைய கணக்கு என்ன, என் கடல மிட்டாய் கூட வந்து நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்னா தான் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க, ஆனா எனக்கு வாழ்க்கையில அமையவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப பாருங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வேற விஷயம், ஆனா சின்ன விஷயம் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய விஷயமா. அதனால இந்த வாழ்க்கை துணை முழுமையாக நேசியுங்கள். உங்களுடைய குழந்தைகளுக்கு பணம் கொடுப்பது முக்கியமான நோக்கம் அல்ல, அவர்களுக்கு வாழ்க்கை கொடுப்பதுதான் நோக்கம். அந்த வாழ்க்கைங்கிறது உங்களுடைய அனுபவம் வேறு, அந்த குழந்தையுடைய வாழ்க்கை அனுபவம் என்பது வேறு. ஸோ இன்னையிலிருந்து உலகத்தை புதிய கண்ணோட்டத்தில் பாருங்க, நல்ல நட்புகளை உருவாக்குங்க. பழைய கதைகளை பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நட்புகளை குறைச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய கதைகளை சொல்லி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. உங்களுடைய அறிவை புதுப்பித்தால் உங்களுக்கு வயசே வரவே வராது. ஃபுட் அண்ட் ஃபீலிங் ஒரு ட்ரீட்மெண்டே வச்சிருக்காங்க. உடம்பு பருத்து போயிருக்கு, அந்த உடம்பை வந்து எப்படி வந்து முறைப்படுத்துவதற்காக உணர்ச்சிகளை மாத்திரம் மட்டும் உடல் இழைச்சிடும். சரிங்களா? அப்போ உங்களுடைய அறிவை புதுப்பித்தால் நிச்சயமாக உங்களுடைய ஆயுள் வந்து இன்னையிலிருந்து இன்னொரு 60-70 வருஷம் ஞாபகம். உங்களுக்கும் 140 தான். அதனால நீங்க நல்ல ஒவ்வொரு நாளும் புதிய மனிதர்களா பாருங்க, புதிய விஷயத்தை பாருங்க. மீடியாங்கிறது அது அவங்களுடைய தொழில், ஆமாவா இல்லையா? மீடியாங்கிறது அவங்களுடைய தொழில், மீடியாங்கிறது நமக்கு என்டர்டைன்மெண்டா இருக்கக்கூடாது. ஸோ நீங்க புதுசா பாருங்க, புதிய உலகத்தோடு தொடர்பு கொள்ளுங்க. அதை உறவுகள்கிட்ட வந்து நீங்க தேவையில்லாத தகவலை கொடுக்கறதோ, அங்க நடந்ததாமா இங்க நடந்ததாமா அப்படின்னு இருக்கிறது அங்க கொண்டு போய் இந்த கொரியர் வேலை வேண்டவே வேண்டாம்.